மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பாதமணி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ ஒன்று ஓகேவா. ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 408 இருக்குது. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் 6 கொடுத்தோம், பார்த்தோன்னா மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஓகே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகே, கொஞ்ச நாளைக்கு அதனால் கேரளா டிஏ நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏவிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபான்னு வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சிபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளா மட்டும்தான் வந்து 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுறா இருந்தால் 90,000 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 120 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 30 டிஜிட்டல் வின்னிங் ஆச்சுன்னா 9,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நீங்கள் கான்டாக்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஓகேவா. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் ஏதாவது கால் பண்ணி கேட்டுங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுக்கணும், நாங்கள் ரீப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே, வின்னிங் அடித்து 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் பயப்பட தேவையில்லை. மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் எடுக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஓகேவா. நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் மெத்தட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு தான் ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேவா. ஓகே, வந்து நம்ம வந்து 200லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. மகளே அந்த 200ங்கிற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. ஓகே, 200 போட்டு அதுக்கு இந்த டிஏஎன்னுங்கிற இந்த ஆப்ஷனை போட்டுக்கிறோம். ஓகேவா. நேற்று போட்ட மெத்தட் மாதிரி தான், அதே மெத்தட் தான். ஓகேவா. புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸ் வந்து 856 போட்டுக்கிறோம். டிஏஎன் அந்த ஆப்ஷன் போட்டு புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்குது. ஓகேவா. 4 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா. மகளே நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 200 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 4 நம்பர் கிடச்சிச்சு. 4 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூடான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 864 இருக்குது. மகளே நம்ம வந்து 864 டிஏஎன் 856 போட்டாச்சு. ஓகேவா. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஓகேவா. 7 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா. மகளே 864 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 7ன்னு கிடச்சிச்சு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் 7 ஸ்டார்ட்டில் மாற்றி கொடுத்துருக்கேன். 7 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 874 வரும். ஓகேவா. மகளே 874 டிஎன் 856 போட்டாச்சு. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மாறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. ஓகேவா. 5 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர் சிங்கிள் நம்பர். ஓகேவா. மகளே 874 வச்சு அடிக்கல நமக்கு 5 நம்பர் கிடச்சி. 5 நம்பர் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 505ன்னு இருக்குது. மகளே நம்ம வந்து 505 வச்சு அடிக்கல நமக்கு புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. ஓகேவா. 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். ஓகேவா. மகளே நம்ம 505 வச்சு அடிக்கல நமக்கு 8 நம்பர் கிடச்சி. 8 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 408ன்னு இருக்குது. அதை வச்சு எடுக்கலாம். மகளே நம்ம வந்து 408 வச்சு அடிக்கல நம்ம புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டும் 8 நம்பர் தான் வருது. ஓகேவா. நாளைக்கு ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் வருது மீண்டும். மகளே நம்ம வந்து 408 வச்சு அடிக்கல நமக்கு வந்து சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல் போர்டில் 8 நம்பர் வருது. பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் சி போர்டில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. மகளே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் வச்சு இன்னொரு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 200 வச்சு நம்ம வந்து இன்னொரு நம்பர் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். மகளே இந்த 200 ஆப்ஷன் நம்பரை போட்டாச்சு. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு 87ன்னு போட்டுருவோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் தான் நமக்கு வந்து ஆல் போர்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. ஓகேவா. 8 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா. மகளே நம்ம வந்து 200 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8 நம்பர் கிடச்சி. 8 நம்பர் பார்த்தீங்கன்னா 864 ஏ போர்டில் 8 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 864ன்னு இருக்குது. மகளே நம்ம வந்து 864 இன்னும் 87 போட்டதில் நம்ம வந்து புள்ளிக்கு 2வது கூடிய பார்த்தீங்கன்னா மீண்டும் 4 நம்பர் தான் வந்துருக்கு. ஓகேவா. 4 தான் நம்ம கிடச்ச மீண்டும் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா. 864 வச்சு அடிக்கல நமக்கு 4 நம்பர் கிடச்சிச்சு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 874ன்னு இருக்குது. ஓகேவா. 874. ஓகேவா. மகளே நம்ம
வந்து 874 எண் 87 போடையில் நமக்கு வந்து புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா. 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆள் போடு ஓகேவா. அதனால் 874 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 0 நம்பர் கிடைச்சிது. 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 505 இருக்கு ஓகேவா. மகளே 505 இன்னும் 87 போடையில் நமக்கு வந்துன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8 ஓகேவா. 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போ நம்பர் ஓகேவா. மகளே நம்ம வந்து 505 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8 நம்பர் கிடைச்சி. 8 நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 408 இருக்கு ஓகேவா. மகளே 408 இன்னும் 87 போடையில் நமக்கு வந்துன்னா புள்ளிக்கு 2வது கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 ஓகேவா. 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போ நம்பர் ஓகேவா. மகளே நம்ம 408 வச்சு அடிக்கிறது நமக்கு வந்து 2 நம்பர்ஸ் எடுத்தோம். முதல்ல வந்து இதில் வந்து 9 கிடச்சிருக்கு. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8 ஓகேவா. பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏவிபிசின்னு பார்த்தீங்கன்னா 4 போர்டுக்கு 9 அல்லது 8. ஏவிபிசின்னு பார்த்தீங்கன்னா 89 98 தான் நமக்கு வந்து நாளைக்கான கஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களில் வரும்போது தான் நம்ம சேனலில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நாளைக்கே மேலே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி 63 81 93 11 30 ஓகேவா. இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருந்தால் காயின் மெசேஜ் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே கொண்டு வரும் ஓகேவா.